இங்கே எவ்வளவு இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். திமுக இஸ்லாமியர்களை வாக்கு வங்கியாக மட்டும்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. வேற எதுக்கும் கிடையாது, வேற எதுக்கும் கிடையாது. முஸ்லிம்ஸ் ஆர் ஓட் பேங்க் ஃபார் டிஎம்கே, அவ்வளோதான். தேர்தல் வந்ததுன்னா அப்புறம் தான் அங்கே போய் போட்டுக்கிட்டு போய் சாப்பிடுவாங்க, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு. இப்போ சொன்னாங்கல்ல ஹஜ்ஜுக்கு ஒரு இல்லம் ஒரு என்ன வச்சு பண்ண போறீங்க. அதில் இந்த கணக்கெடுப்பின்படி இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு காரணம் எங்களுடைய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா. அதற்கு காரணம் போராட்டம் செய்ததனால்தான் கலைஞர் அவர்களை அன்று கலைஞர் ஆட்சியிலே வற்புறுத்தி செஞ்சதால்தான் அன்னைக்கு கொடுத்தார் கணக்கெடுப்பு அந்த இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு. இப்போ இஸ்லாமியர்கள் இன்னைக்கு கரெக்டாக 7 பிரிவில் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் ஷியா, சுன்னி, லப்பை, போரா அப்படிலாம் இருக்காங்க. 7 பிரிவுகள் இருக்காங்க. அந்த 7 பிரிவுகளில் 3.5% யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கலன்னு எப்படி தெரியும்? அதனால தான் கணக்கெடுப்பு வேண்டும்.